உன் புருஷன் அக்கிரமத்துக்கு மேல அக்கிரமம் பண்ணிக்கிட்டே போவாரு, அத பொறுத்துக்கிட்டு போணுமா? அப்பா கிட்ட நியாயம் கேட்க தான் போறேன். ஏடி சண்முகம், நீ வா போலாம். இல்லை, நான் போலான்னு சொன்னது கிளினிக்கு. என்னல வர வர நீ எப்ப சாமி ஆடுவ எப்ப அருவாளை தூக்குவனே தெரிய மாட்டேங்க. பேசாம வாழ கிளினிக்கு. ஓ, டக்குன்னு கட்சி மாறிட்டியோ? அவர் பண்ண காரியத்துக்கு அந்த ஆளை நீ விட்டுடலாம், நான் விட மாட்டேன். உனக்கு பயமா இருந்தா நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஏட்டி, அண்ணனே வேணான்னு சொல்லுதுல, உனக்கு என்ன? கேட்டி, உங்க அப்பா பிரச்சனை பண்ணிட்டு அப்பவே போயிட்டாரு. இப்ப எங்க போய் அவரை பிடிக்க போற? பேசாம இரு, பொங்க வைக்கிறத பாத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போ. அத்தை, அதெல்லாம் பிரசாதத்தை வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிடுவான். பரணி, நீ கிளினிக் கிளம்பு, பொறவு பாத்துக்கலாம். மாமா தான் போயிட்டார்ல. இல்ல, மாமா போகல, இங்கதான் அவர் இருக்காரு. நான் பார்த்தேன், அந்த ஆபீஸ் ரூம்குள்ளதான் இருக்காரு. தேங்க்ஸ் டி, நீ ஒருத்தியாவது என் கூட இருக்கியே. என்ன வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளைய வாய் முடிக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்படியே போட்டேனா? ஏய், அவளை அடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? யாரு என் கூட வரீங்க வரலங்கறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நான் தனியா போய் அந்த ஆளு 2ல 1 பாக்க தான் போறேன். அது இல்ல டி. இல்லை, சொல்லிட்டே இருக்கேன்ல. தேவலாம் தகராறு. கேட்காம போதா பாரு. பரணி, இல்லை சொல்லுத கேளு. எம்ல இல்ல சௌந்தரா. சிச்சோ, ராட்சஸ் எம்பிட்டு கோவமா வரா பாத்தியாடா? இல்லை எங்கல போயிட்டே இருக்க? இல்லை நில்லுல. பார்த்து பேசல. இந்த பாருல, உன் மக மட்டும் இல்ல, உன் மருமகனும் வரான். உன் பொண்டாட்டி தான் வர வச்சிருப்பாள. இத பாரு, கோயில்ல எசக்க பசக்க உன் மானம் போயிடாம பாத்துக்க என்ன? இல்லை கேட்டி, இல்லை நில்லுங்களா. சொன்னா கேட்க மாட்டியா நீ? நீ பொறுமையா இருல, பரவ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவா. விடுறா கைய. பரணி, ஐயோ ஐயோ, ஏய் சௌந்தர பாண்டே, இல்லை இல்லை என்னல என்னல பண்ணுத? ஏய், நான் உங்க அப்பா முருக வந்திருக்கேன்டா. ஏய், என்ன முருகசாமி பொம்பளை மேல வந்து ஆடுது? இது என்ன, முருகன் எப்போதும் ஆம்பளை மேல தானே வருவாரு. இப்ப பார்த்தா பொம்பளை மேல சாமி வந்து ஆடுறாரு. என்னலே ஆண்டவனைய சந்தேகப்படுறியா? இந்த நிமிஷமே கொடுத்து கொடுத்து துப்பவா? ஐயோ, மன்னிச்சிரு சாமி, மன்னிச்சிரு சாமி. குடிக்க காசு வேணும்னு பொண்டாட்டி காத அறுத்து தோட புடுங்கிட்டு போனவன் தானே நீ. ஓஹோ, அப்படி வரியா நீ? ஏய், என்னடா சொல்றா இவ? ஐயா, ஐயா, சத்தியமா அம்மா மேல சாமி தான் வந்திருக்கு. நல்லா மாட்டின. என்னையா சொல்லுது? பொண்டாட்டி காதை அறுத்துட்டியா? ஆமாயா, வரையில குடிக்க காசு இல்லாம அவ தோட்ட புடுங்கிட்டு வந்தேன்யா. காத அறுத்து புடுங்கிட்டு வந்துட்டு பரதேசி பயல நல்லவ மாதிரி நடிக்கிறியாடா? ஆமா சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி. நான் தெரியாம பண்ணிட்டேன் சாமி. இனிமேல் இந்த தப்ப பண்ண மாட்டேன் சாமி. என் தலை மேல சத்தியம் சாமி, பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். சரியான மேட்டர் புடிச்சிட்டால. பிரமாத. தட்டி பாரு பரணி. ஏய் பாட்டி அம்மா,
இந்த முருகன் எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு தாண்டி இருக்க. நீயும் உன் தம்பியும் சேர்ந்து செஞ்சிருக்கீங்களே ஒரு பம்மாத்து வேலை. ஆ? அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போறேன்டி. உங்க 2 பேருக்கும் பெரிய தண்டனை தர போறேன். ஐயா நாசமா போகுது ஐயா. சாமி சபையில வச்சு அம்முட்டியும் சொல்லிட போதியா. இல்ல சாமி இல்ல இது ஃப்ராடு. பார்த்தா அப்படி தெரியலையா? கோவிந்த வீட்டுல நடந்ததையெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைக்குது ஐயா. எல சௌந்தர பாண்டே, உனக்கு இருக்குல்ல, உன்னை நான் அடியோட அழிக்காம விட மாட்டேன்டா. நீ செஞ்ச துரோகம் வெளியில போறோம். என் சொத்தை நான் உன்கிட்ட இருந்து மீட்டு எடுப்பல. கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் நடக்கும். அப்போ எல்லா தப்பும் வெளியே வரும். வெளியில வந்தே தீரும்ல. புடிங்க சாமி மலை ஏற போகுது. எல்லாம் போய் திருநீர் எடுத்துருவா. எல்லாம் நீ போய் தண்ணி எடுத்துருவா. இல்ல சீக்கிரம்ல போ. புடிங்க நல்லா அழுத்தி புடிங்க. பரணி கேட்டி சீக்கிரம் சாமிய மலை ஏத்து. பரணி கேட்டி தண்ணி சீக்கிரம் கொண்டா. இதல குடில குடிட்டி குடி. அக்கா என்னக்கா இது இப்படி சொல்லுதா? ஐயா அப்பன் முருகனே சொல்லிட்டான். அது உண்மைன்னா நம்ம ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிற நிலைமை வந்துரும். இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கதாலே போறேன். ஆமா நான் எதிர்த்து நிக்க நினைச்சேன்னா நினைச்சிட்டு போட்டுமே. என்னப்பா ஐயா பரணி பாப்பா எந்திரிச்சாலும் எந்திரிச்சிரும். நாம அசிங்கப்படுறதுக்கு முன்னால வீட்டுக்கு போயிடுறது நல்லது. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் ஐயா. வாங்கயா. ஆமால வாலே போலாம். சரி பரணி ஒண்ணு இல்லடி, உன் மேல அருள் வந்துருச்சு. அம்படுதான் கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும்டி. ஒண்ணும் இல்ல முருகா. உங்க அப்பனை விட பெரிய நடிகல நீ. புலிக்கு பிறந்தது பூனியாவும். கொடுத்தா தேங்க்ஸ்க்கா. இந்த தேங்க்யூ. ஏய் இந்த காபி குடில. சம்மத்து காப்பி கொடு. என்னண்ணே? எத்தா பரணி, எனக்கு ஒண்ணு புரியவே இல்லத்தா. நீ டாக்டரு, நீ சாமியார்னதை இந்த ஊர்கார பயிலும் எப்படி நம்பினானுவோ? ஏன் மாமா, டாக்டருக்கு சாமி வரக்கூடாதா? அடேங்கப்பா நம்பிட்டோம். ஆளு பாரு, உனக்கு சாமி வந்துச்சுன்னு யார் வேணாலும் நம்பலாம், நாங்க நம்ப மாட்டோம். மரியாதை உண்மையை சொல்லட்டி, நீ பொய்ய தானே அண்ணன். அக்கா அதென்ன கேள்வி? மைனி பொய்யாதான் ஆடிச்சு. ஏய் நீ சும்மா இருட்டி. பரணி எம்புட்டு தத்ரூபமா ஆடுனா நிஜச்சாமி தானே நானே நினைச்சேன். ஏலே அம்புட்டம் பிராடு தானே, இதுல விசாரணை வேறயா? ஓய் நீ என்னடா சொல்றது? ஆமா நான் பண்ணது ஃப்ராடு தனம் தான். இப்ப என்ன? உன் நல்லதுக்கு தானே செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியா, கடைசியில நீயே ஒத்துக்கிட்ட. என்ன ஒண்ணு, நீ சாமி ஆடுறத பாக்குறப்ப எனக்கு உண்மையிலேயே சிரிப்புதான் வந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. பயமா? என்னடி பயம்?
ஒருவேளை உண்மையிலேயே சாமி வந்திருக்குமோனுதான். ஏலே ரத்னா, நீ கவலையே படாத. இனி இந்த டாக்டர்மா கிட்ட யாரும் வைத்தியம் பார்க்க வரமாட்டானுவ. அதையும் தான் பாத்துருவோம். நீ நல்லா பாத்துக்கிட்டு வர பைய பூரா என் மாவனுக்கு கரகம் சரியில்ல, கொஞ்சம் சாமியாடி மந்திரிச்சு கயிறு கட்டி விடுங்க, நிக்க போதான். இலே, ஏத்தா என்னால நம்பவே முடியலத்தா. டாக்டருக்கு சாமி வந்தது ஜனங்க எப்படியோ ஏத்துக்கிட்டாங்களே. ஏன்டா ஒருத்த கூடவா சந்தேகப்படல? எப்போ எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருந்துச்சு. நான்லாம் கன்ஃபார்மா மைனி சும்மா தான் ஆடுதுன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏய், நீ சும்மா இருடி. ஏமாமா, நான் தான் சரியா பலன் சொன்னல, அப்புறம் எப்படி சந்தேகம் வரும்? அடேங்க அப்பா, பொல்லாத பலனு. எப்போ நான் சொல்லுதேன் என்ன நடந்ததுன்னு கேளு. ஆமா, இவரு அருள் வாக்கு சொல்லுவாரு. எப்போ இந்த கோயில்ல வேலை செய்யறானே கோவிந்தன், ஆமா, அந்த குவாட்டர் கோவிந்தன் குடியாரப்பையா. அந்த நாய் குடிக்கிறதுக்கு காசு இல்லன்ட்டு கொண்டாடிக்கிட்ட சண்டை போட்டு அவ காதுல இருக்கிற தோட அவ காதோடவே அறுத்துட்டு இருக்க. நாசமா போறவன் அவன் கைய கால உடைக்கிறதுக்கு ஊருக்குள்ள ஒருத்த கூட வரல. அந்த அக்கா வைத்தியம் பார்க்கறதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட வந்தது. இந்த விஷயம் கோவிந்தனுக்கு தெரியாது. கோயில்ல சாமி வந்து தனக்கே அருள் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கோவிந்த முன்னாடி சொன்னதை பார்த்து கோவிந்தா அப்படியே சாக்காய் போய் அப்பனே முருகா அப்படி டாக்டர்மா காலில் விழுந்துட்டான். ஒருத்தன் காலில் விழுந்தா மத்தவெல்லாம் சும்மா இருப்பாளா? எல்லாரும் நம்பி விட்டானுவ. மைனி மைனி, அண்ணே மொபைல்ல இருந்து சாமி ஆடுற பாட்டு போடுறேன், நீங்க சாமி ஆடுங்க, இருங்க வரேன். ஏய், ஆமா ஆமா. ஏய் நல்லா இருக்கும் டி, ஒரு தடவை ஆடு. ஏய், கனி, பரணி நில்லு டி. ஏய் இல்ல சம்மோ, என்னப்பா அந்த பிள்ளை பரணிய பாத்தியால? காசு கொட்டி கிடக்கிற வீட்டுல பிறந்தவள அவ. ஏய் கனி, எவ்வளவு செல்வ செழிப்பா வாழ வேண்டியவ தெரியுமா? அவ அப்பன் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு அவ அங்கனையே இருந்திருந்தா ஏய் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அத அத்தனைய விட்டுட்டு இந்த ஓட்ட வீட்டுல வந்து கிடக்கால. அது ஏன் தெரியுமா? அம்புட்டு உனக்காக தாம்ல. அவ வீட்டை விட்டு இந்த வீட்டுல இருக்கான்னா இத தான் வீடுன்னு நினைச்சிருக்காள. நான் சத்தியமா சொல்றேன், நீ ரொம்ப கொடுத்து வச்ச. இப்ப என்ன பண்ணணுமா? ஆமா ஆமா பண்ணணுமா? ஆமா ஆமா மைனி. ஓகே, 1 2 3. பண்ண மாட்டேன். மைனி நில்லு டி. மைனி திரும்ப 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 அந்த வெறும் பைய என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கானே. இப்ப என்னடா அந்த பரணியும் அவன் கூட சேர்ந்துட்டா. ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை கிறுக்கு பிடிக்க வச்சிருவாங்க போல இருக்கு. ஓ, இது என்ன நமக்கு இப்போ புதுசா நடக்குதா? இந்த எலெக்ஷன் வர்றப்போ நம்ம என்ன சும்மாவா இருக்க போறோம்? சின்னையா, பரணி பாப்பா அருள் வந்து ஆடினப்ப ஐயாவை பத்தி புட்டு புட்டு வச்சிருமோன்னு நான் பயந்துட்டேன். அந்த அளவுக்கு உண்மையெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஏய் சும்மா இருங்களே. அவளுக்கு சாமியும் வரல, ஒண்ணு வரல, எல்லாம் நடிப்பு, நாடகம் போடுதான். அம்மா, பொறவு எப்படி அந்த கோவிந்த செஞ்சதை புட்டு புட்டு வச்சுச்சு? அது என்ன எழவோ எனக்கு தெரியல. ஆனா கோயில்ல நிச்சயமா அவ சாமி ஆடல. எப்படி சொல்றாத்த? ஏலே,
உண்மையாவே அருள் வந்து ஆடுறவளுக்கு முந்தான விலகுனாலும் மாறாப்பு விலகுனாலும் அத பத்தி எதுவுமே தெரியாதுல. ஆனா உன் தங்கச்சி அவ சுடிதார் மேல போட்டிருந்த துப்பட்டா கொஞ்சம் கூட விலகாம அந்த முருகன் இந்த முருகன் இப்படி கைய காலெல்லாம் ஆட்டில காமிச்சிட்டு இருந்தா. அப்ப அதுலயே தெரிஞ்சுக்க வேணாமா அவளுக்கு சாமி வரல, அவன் நடிச்சிருக்கான்னு? ஏல இத பாரு சௌந்தரம், இதுக்கு போயா நீ கவலைப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க? அக்கா நான் கவனிச்சக்கா, எனக்கு இதெல்லாம் தெரியும்க்கா. விரும்ப சம்மோ என்கிட்ட மோதுறதுலயே நான் படாத பாடுபடுதேன். பரணி அவன் கூட சேர்ந்துட்டா. அக்கா பரணிய பத்தி உனக்கு தெரியாது. அவளுக்கு அகங்காரம் எம்புட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவும் இருக்கு. இல்லக்கா பரணி அவன் கூட சேர்ந்துட்டானா அப்புறம் அவனை ஜெயிக்கிறது கஷ்டம். 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்கய்யா. பரணி பாப்பா 2 சமூகத்துக்கு சமம். என்ன ஒண்ணு, சமூகம் கோவம் வந்தா கை நீட்டி அடிப்பான். பரணி பாப்பா அடிக்காது, அறிவால சாதிக்கும். இல்லலே இல்ல இல்ல விடக்கூடாது விடக்கூடாது. இல்லக்கா விடக்கூடாது. அந்த விரும்பின தெருவுக்கு அனாதையா அடிச்சம்லே லக்கி பிரைஸ். எப்படி 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 இத்தனை நாள் தான் மறந்து போயிட்டேன். எதை சொல்லுத? இலே பாண்டி, என் கையில ஒரு வெடிகுண்டு வச்சிருக்கேன். இந்த போர்ல வெடிக்கிற மாதிரி அது வெடிச்ச இந்த சம்மம் பைய குடும்பத்தோட துண்டக்கான துணியக்கானு ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்களே அவன். வாரேன். என்னல பாண்டி, என்னல இப்படி சொல்லிட்டு போறாம? அக்கா என்னல பாத்தியா, இதான் வெடிக்குண்டு. என்னல இது வீட்டு பத்திரம்? அதுல வைகுண்டம் பேர் போட்டிருக்கு. அதேதான் அதேதான். இப்ப அவனோட வீட்டு பத்திரம் என் கையில. அது மட்டும் இல்ல, இப்ப அவனுடைய வீடு என் கையில தான் இருக்கு. இந்தா பாரு. என்னப்பா இது? பரணி கையெழுத்து போட்டிருக்கா, அதுவும் புரோ நோட்ல. அதாம்லே, அதான் அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட குடுமையும் இப்ப என் கையில இருக்கு. இந்த பத்திரத்தையும் புரோனோட்டையும் வச்சு அவனை ஊரை விட்டு நான் துரத்துறேன். தனியா முத்துப்பாண்டி, 2 பேரும் காலையில என்ன செய்யணும் தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க. எப்படி ஏலே சௌந்தரம், நீ சாணக்கியல்ல, சாதிச்சு புட்டல்ல. கனி, சமையல் எப்படி வந்திருக்குன்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அக்கா, எனக்கு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சிரு. ஸ்கூல் தண்ணி எனக்கு ஒத்துக்கல. எடுத்து வச்சிருக்கேன் பாரு, நீதான் மறக்காம எடுத்துட்டு போகணும்.
போலாமா? போலாம்க்கா. என்ன இது, நீங்க பாட்டுக்கு நடு வீட்ல வந்து நிக்கிறீங்க? அண்ணனும் வீட்ல இல்ல, பரணியும் இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்னங்க இது? பொம்பளை புள்ளைங்க இருக்கிற வீட்டுக்குள்ள பட்ட பகல்ல இத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க. மரியாதையா வெளியே போங்க. மாமா வேண்டாம், மரியாதையா வெளியில போயிடுங்க. எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசிக்கோங்க, எங்க கிட்ட வேண்டாம். உங்ககிட்ட பேசினா என்ன செய்விய? இப்ப என்னதாங்க வேணும் உங்களுக்கு? உங்க கூட சிலம்பாடணும்னு ஆசையா இருக்கு. விளையாடுவோமா? வேணாம், மரியாதையா போயிருங்க. எங்க அண்ணன் வந்தா நடக்கிறதே வேற. தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம வெளியில போங்க. எது பேசுறதா இருந்தாலும் என் அண்ணன் கிட்ட பேசிக்கோங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. எதுக்கு நாங்க வெளியே போகணும்? நாங்க வந்திருக்கிறது எங்க பொருட்களை எடுத்துட்டு போகத்தேன்.